வணக்கம். டேப் ஆன்லைன் படிப்பகம் திறனறிதல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இப்போ 15 வந்து ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இதுவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ்ன்றது இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 50 மார்க்காக கம்மி பண்ணியிருக்கோம். அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரேங்க் லிஸ்ட் அந்த ஆன்சருக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். உங்கள் ரெக்வஸ்ட் நீங்கள் 1 to 14 வரையும் எக்ஸாம் எழுதிருக்கீங்க இல்லைங்களா, இதில் இருந்து நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக்கில் இருந்தால் உங்களுக்கு 100ன்றது 50 ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு சிலபஸ் ஒவ்வொரு சிலபஸ்ல இருந்தும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் 10 மார்க்காக வந்து ரெடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா, இதில் யாரு டாப்பர் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அந்த ஆன்சருக்கு வந்து வச்சிருக்கோம். இது யூடியூப், வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம்ல மூணுமே அப்டேட்ல இருக்கும். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கை தொட்டு அது பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இது அடுத்த டெஸ்ட்டுக்கான சிலபஸ். ஓகேங்களா, உங்களுக்கு டெஸ்ட் 16க்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்ல பேச்சு வழக்கு மற்றும் எழுத்து வழக்கு இது வந்து இருக்கும். மேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரீசனிங்ல டைஸ் பகட கணக்கு இருக்கும். உங்களுக்கு பாலிட்டியில மாநில சட்டமன்றம் மற்றும் இதை சார்ந்த நடப்பு நிகழ்வு அது ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அப்புறம் எக்கனாமிக்ஸ்ல தொழில் வளர்ச்சி அது பார்த்துக்காங்க. அப்புறம் வேலூர் கழகம், தமிழ் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா வேலூர் கழகம் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ தொழில் வளர்ச்சியெல்லாம் இப்போ கரண்ட்ல நம்ம இண்டஸ்ட்ரியில் எந்த லெவலில் இருக்குன்னு சொல்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக படிச்சுக்காங்க. அப்போதான் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். வரக்கூடிய எக்ஸாம்லையும் கண்டிப்பாக அப்படிதான் கேட்பாங்க. சரிங்களா, இப்போ அடுத்ததா நம்ம ரேங்க் லிஸ்ட் பார்க்க போறோம். இந்த லாஸ்ட் டெஸ்ட்ல எடுத்து உங்களோட ரேங்க் லிஸ்ட் இது. இதுல ஃபர்ஸ்ட் மார்க் யார் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரில இருந்து விக்னேஷ் சார் எடுத்திருக்காங்க. இது ஆக்சுவலா நமக்கு ஒரு கரெக்ஷன் இருக்கு. என்னன்னா இது எல்லாமே 50 தான். இது கரெக்ஷன் இருக்கு, கொஞ்சம் இது பண்ணிக்காங்க. ஏன்னா 50 அவுட் ஆஃப் 50 எடுத்திருக்காரு. ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் மார்க், அவருக்கு கங்க்ராச் பண்ணிடுவோம். செகண்ட் மார்க் பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி மேடம், இவங்க வந்து மணச்சநல்லூர் ஆன்லைன்ல அட்மிஷன் போட்டு படிச்சிருக்காங்க. அவங்களும் 50 அவுட் ஆஃப் 50 எடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள். அடுத்ததா அருந்ததி 3rd ரேங்க் எடுத்திருக்காங்க. இவங்களுமே 50 அவுட் ஆஃப் 50 எடுத்திருக்காங்க. இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா 50 அவுட் ஆஃப் 50 எடுத்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, இது போல நீங்களும் ஃபர்ஸ்ட்ல வரணும்னு நினைங்க. நல்லா ஈஸியா வந்து அட்டன் பண்ணலாம். நீங்க நார்மல் ஒரு 50 கொஸ்டின் நினைக்காதீங்க. ஏன்னா சிலபஸ் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு 10 அவுட் ஆஃப் 10 கேட்குறாங்க. அதனால அப்பப்போ ரிவைஸ் பண்ணுங்க. இது ஆல்ரெடி நீங்க ஃப்ரெஷரா படிச்சிருந்தாலும் சரி, நியூவா படிச்சிருந்தாலும் சரி, டெஸ்ட் அட்டன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்கு இயர் ஃபுல்லாக உங்களுக்கு போகும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் பார்க்கணும்னா நம்ம டேப் ஆன்லைன் படிப்பகத்தில் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்கும், அதே போல் கொஸ்டின் ஆன்சர் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த தேர்வுக்கான ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் லிங்க்ல இல்லாமல் உங்களுக்கு வாட்ஸ்அப், டெலிகிராம் அதில் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். இண்டிவிஜுவலாக அந்த குரூப்பில் போட்டுருவோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்காங்க. ஓகேங்களா, ஏன்னா இது யூடியூப்ல வச்சு சிலருக்கு ஓப்பன் ஆகலைன்றதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அடுத்த டெஸ்ட்ல இருந்து நம்ம அதை வைக்க பார்க்குறோம். சரிங்களா, இப்போ வந்து இண்டிவிஜுவலாக போடுவாங்க, அது பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.